இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து உயிரோடு தன்னுடைய சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திய நிகழ்ச்சிகளை பற்றி நாம் சற்று தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை சந்தித்த காரியங்களை நாம் சற்று தியானிப்போம். இயேசு உயிர் தெழுந்த பின்பு இயேசுவின் சீடர்களை இயேசு சந்திக்க செல்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவர்கள் பயந்து நடுங்கி ஒளித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாக இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்க செல்கிறார். இங்கே 2 சீசர்கள் எருசலேமுக்கு அருகே உள்ள எம்மாவு என்கிற கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே ஒருவர் பெயர் கிளேயோப்பா என போடப்பட்டிருக்கிறது, மற்றொரு பெயர் போடப்படவில்லை. இந்த கிளேயோப்பா இவரை பற்றி நாம் வேதத்திலே பார்த்தோமானால் முக்கியமான 12 தலையான சீடர்களில் ஒருவராக இவர் இருந்திருக்க முடியாது. இயேசு தேர்ந்தெடுத்த மற்றொரு 70 சீடர்களில் ஒருவராக இருந்திருக்கக்கூடும். இவர்கள் இருவரும் எம்மாவு என்கிற கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சென்று கொண்டிருக்கும் வழியிலே இயேசு அவர்களை சந்திக்கிறார். இயேசு அவர்களை சந்திக்கிறார். வேத வசனத்திலே லூக்கா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இயேசு அவர்களை சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர்கள் எப்படியாய் காணப்படுகிறார்களாம்? துக்கம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்களாம். ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். துக்கமாய் காணப்படுகிறார்கள். ஒருவருக்கொருவராக சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்ததினால் அவர்கள் துக்கமாக காணப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு ஊழியத்திலே இருந்த சீசர்கள், இயேசு தம்மோடே எங்களோட எப்பொழுதும் இருப்பார் என்று நினைத்து கொண்டிருந்த சீசர்கள் இயேசு மரித்த பின்பு அவரை நினைத்து துக்கம் அடைகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கூறியிருந்தார் தம்முடைய பாடுகளை பற்றி, சிலுவை பாடுகளை பற்றி, மறுபடியும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி அவர்களுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் இயேசு மரித்த பின்பு அவருடைய வார்த்தைகளை மறந்து போனார்கள். ஏனென்றால் இயேசு மரித்ததினால் அவரை நினைத்து அதிக துக்கம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். இயேசு அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசுகிறார். ஆனால் பேசுகிற இயேசுவை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. அந்த அளவுக்கு அவருடைய துக்கம் அதிகமாக காணப்பட்டது. மேலும் அவர்கள் சொல்லிக் கொள்கிற காரியம், ஒருவருக்கொரு கொள்கிற காரியம் என்னவென்று பார்த்தோமானால், அவர்கள் சொல்லுகிறார்கள், மகதலேனா மரியாள் இன்னும் சில ஸ்திரீகள் இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் அதை நம்பக்கூடாமல் போயிற்று. இந்த ஸ்திரீகள் இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லியிருக்கும்போது, ஏற்கனவே இயேசு நம்மோடு இருக்கும்போது அவர் உயிர் தெழுவேன் என்று சொல்லியிருந்தாரே என்று அவர்கள் நினைத்து அந்த விசுவாசத்தை கொண்டு அவரை சந்திக்க வர வேண்டும் என அவர்கள் நினைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசு மரித்து விட்டாரே என்ற துக்கத்தோடு இருந்ததினால் அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. பாருங்கள், ஒருவருடைய துக்கம் இயேசுவை கண்டுகொள்ளாதபடி செய்துவிடும். இந்த உலகத்திலே பாடுகள், கஷ்டங்கள், வருத்தங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை கடந்து போகத்தான் செய்யும். இழப்புகள், வியாதிகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் இயேசுவை எப்பொழுதும் தேடுகிறவராக காணப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாடுகளை நினைத்து, துக்கங்களை நினைத்து, வியாதிகளை நினைத்து, இழப்புகளை நினைத்து நாம் வருந்தி இருக்கும்போது நம்மால் இயேசுவை தேட முடியாது. நம்மால் சரியாக வேதம் வாசிக்க முடியாது. நாம் இயேசுவுக்காக செலவிடும் நேரங்களை நாம் குறைத்து விடுவோம். இயேசுவுக்காக நேரங்களை செலவிட முடியாது. பாடுகளை, நம்முடைய கஷ்டங்கள் எப்பொழுதும் நீங்கும் என்று நாம் நினைப்போம். ஆனால் அதை நீக்கி போடும் இயேசுவை நாம் தேட மாட்டோம். பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் ஒரு சிறிய காலத்துக்கு தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி, நித்திய ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், அது நீடித்த நாட்களாய் நமக்குள்ளே நிலைத்திருக்கும். அதை நாம் மறந்து விடுகிறோம். அப்படித்தான் இந்த சீசர்கள் துக்கமுள்ளவர்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள்.
அப்பொழுதுதான் இயேசு அவர்களோடு பேசுகிறார். எவ்வாறு பேசுகிறார்? தன்னை கண்டுகொள்ளாத, தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாத சீசர்களை நோக்கி கடுமையான சொற்களை பிரயோகிக்கிறார். சொல்கிறார், விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று தன்னுடைய சீசர்களை பார்த்து கூறுகிறார். விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார், நான் உயிர் தெழுவேன் என்று. மேலும் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து விளங்க செய்கிறார். ஒன்றொன்றாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லும்போது அப்பொழுதும் அவர்களுக்கு இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை, அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எங்களோடு தங்கியிரும் என்று சொல்லும்போது இயேசு அவர்களோடு தங்கியிருக்க சம்மதிக்கிறார். தங்கியிருந்து அவர்களுக்காக உணவை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது இயேசுவை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். பின்னர் இயேசு அவர்களை விட்டு மறைந்து செல்கிறார். பாருங்கள், இயேசு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும்போது அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் இயேசு அவரோடு தங்கின பிறகு அவரை கண்டுகொள்கிறார்கள். துக்கம் அவர்களை விட்டு நீங்கி போகிறது. பாருங்கள், நாம் துக்கத்திலே இருக்கும்போது இயேசுவை நாம் அழைக்க வேண்டும். இயேசு நம்மோடு தங்கி இருக்கும்போது நம்முடைய துக்கம் நம்மை விட்டு நீங்கி போகும். எவ்வாறு இயேசு நம்மோடு தங்கி இருக்க முடியும்? நாம் வேதத்தை நேசிக்கும் போது. துக்கமுடையவராக இருக்கும்போதும் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். வேதத்தை தியானிப்பதை விட்டுவிடக்கூடாது. வைராக்கியமாய் வேதத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய துக்கத்தை நீக்கி இயேசு நம்மோடு தங்குவார். அப்பொழுதுதான் நம்முடைய துக்கம் நீக்கப்பட்டு போகும். இந்த சீடர்களின் துக்கம் நீக்கப்பட்டு போய்விட்டது. அவர்களுக்கு இப்பொழுது மனதிலே என்ன தோன்றுகிறது பாருங்கள். இயேசு தம்மோடு பேசின காரியங்களை அவர்கள் சிந்திக்கிறார்கள். இயேசு நம்மோடே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்கிறார். நமக்கு வேதாகமம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு உடைய எல்லா காரியங்களும் நமக்கு வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது. இயேசுவின் பிறப்பு முதல் இறப்பு வரை, அவருடைய உயிர்த்தெழுதல் வரை, இரண்டாம் வருகை எப்படி இருக்கும் என்பது முதற்கொண்டு நமக்கு வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு போதிக்கப்படுகிறது. இயேசுவின் வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். ஆனாலும் அந்த வார்த்தைகள் நம்மிடத்திலே கிரியை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் உலகத்தின் பாடுகள், உலகத்தின் கவலைகள், உலகத்தின் வியாதிகள், துக்கங்கள் என உலகம் சார்ந்த காரியங்கள் நம்மிலே இருப்பதனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்கள் நம்மிடத்திலே கிரியை செய்ய முடியவில்லை. அதனால தான் நாம் துக்கமுகமாய் காணப்படுகிறோம். வேதத்தை ஆராய்ந்து அதோடு உட்கார்ந்து நாம் நேரம் செலவிடும்போது அவருடைய வார்த்தைகள் நம்மிடத்திலே பேசும். ஐயோ, இயேசு ஏற்கனவே கூறியிருக்கிறாரே, ஏன் நான் துக்கத்திலே அமிழ்ந்து மாள வேண்டும்? இந்த பாடு எளிதாக கடந்து போய்விடும், இந்த துக்கம் என்னை விட்டு நீங்கிவிடும், இந்த வியாதியிலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் என்று நமக்குள்ளே விசுவாசம் திரும்பி வரும். நாம் இயேசுவை தேடும்போது, இயேசுவோடு தங்கியிருக்கும்போது, இயேசுவின் வசனங்களை தியானிக்கும் போது தான் இயேசுனுடைய வசனம் நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எரியும். அப்பொழுதுதான் இந்த உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பாடுகள், உலகத்தின் துக்கங்கள் எல்லாம் நம்மை மேற்கொள்ளாது. அதையெல்லாம் நாம் விட்டுவிடுவோம். இயேசுவின் சீசர்கள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள், அவருடைய வார்த்தையை கேட்டவுடனே அந்த வார்த்தைகள் நம்ம இடத்திலே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று. பின்னர் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு எருசலேமிலே மற்ற சீசர்களை பார்க்க செல்கிறார்கள். துன்பங்கள், வருத்தங்கள் நம்மை வருத்தும் போது நாம் தனிமைப்படுத்தப்பட்டு காணப்படுவோம். யாரிடமும் சரியாக பேச முடியாது. எந்த ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்களையும் நாம் சந்திக்க முடியாது. அப்படி நம்மை ஒதுக்கிக் கொள்வோம். நாம் துக்கமுடையவர்களாக காணப்படுவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்கள் நம்முடைய துக்கத்தை மாற்றும். எவ்வாறு அந்த சீசர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு மற்ற சீசர்களை சந்திக்க சென்றார்களோ அதுபோல இந்த உலகத்திலே நம்முடைய நண்பர்களை, நம்முடைய சகோதரர்களை, நம்முடைய உறவினர்களை நாம் மறுபடியும் சந்திக்கும்படியான தைரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். எனவே இந்த உலகத்திலே காணப்படுகிற துக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் மாற்றி இயேசு கிறிஸ்துவால் நமக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியும் தர முடியும் என்றால்
நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தின் பாடுகளை எல்லாம் மறந்து இந்த உலகத்தின் பாடுகளை மேற்கொண்டு பரலோகம் என்கிற நித்திய மகிழ்ச்சியை, நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிருபை செய்வது எவ்வளவு பெரிய காரியம். அதனால் இயேசுவை நாம் எப்பொழுதும் தேடுவோம். உலகத்தின் பாடுகள் எல்லாம் நம்மை துக்கப்படுத்தினாலும் இயேசுவின் வார்த்தையிலே நிலைத்திருப்போம். இயேசு நமக்காக வைத்திருக்கிற பரலோக வாழ்வை, உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் அப்படிப்பட்டதான கிருபைகளை நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் துக்கமாய் இருந்த உம்முடைய சீசர்களை சந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அவர்களை மகிழ்ச்சியோடு காணப்பட கிருபை செய்தீர். அதுபோல இன்னும் துக்கமாக காணப்படுகிற எங்கள் ஒவ்வொருவருடைய காரியங்களையும் உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு உங்களுடைய வசனத்தின்படி எங்களோடு பேசும். உங்களுடைய வசனங்கள் எங்களிலே கிரியை செய்து எங்கள் துக்கத்தை மாற்றி, ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷ மகிழ்ச்சியோடு உம்மை தரிசிக்க, உம்மை சேவிக்க, உம்மை பணிந்து கொள்ள, நீர் எங்களுக்காக வைத்திருக்கும் பரலோக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.